இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டான். பவுல் இந்த இடத்துல ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் என்று ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கும் ஒரு வித்தியாசத்தை பவுல் சொல்லுகிறார். ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறிய முடியாது. ஆவிக்குரியவர்கள் ஜென்ம சுபாவத்தையும் அறிய முடியும், ஆவிக்குரிய காரியங்களையும் நிதானித்து அறிய முடியும் என்று இந்த இடத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்கள் உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் தேடுகிறவர்கள். உலகத்துக்குரிய காரியங்கள் மாத்திரம்தான் அவருடைய மனதிலே இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்தின் கிரியைகளினால் தன்னை மீட்டுக்கொள்ள முடியாது, தன்னை ரட்சிக்க முடியாது என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரியின் இரத்தம் மட்டும்தான் பாவங்கள் அற தன்னை கழுவ முடியும் என்று நம்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறானோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அவன் ஆவிக்குரியவனாக மாறுகிறான். தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சுவிகார புத்திரனாக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஆவிக்குரியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். உலகத்துக்குரியவர்களாகவே வாழ்கிற மனுஷர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறுவது ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இந்த ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் உலகத்தின் காரியங்களிலே தான் அவன் ஈடுபடுவான். இந்த உலகத்தின் காரியங்கள் தான் அவனுக்கு பெரிதாக தெரியும். இந்த உலகத்திலே நான் நன்றாக வாழ வேண்டும், உலகத்திலே நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது மனுஷர் தேடுவது உலகத்தின் சம்பத்தையும், உலகத்தின் பணத்தையும், உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும், உலகத்தின் மேன்மையும், உலகத்திலே தன்னை பெரியவனாக காட்ட வேண்டும் என்று உலக மனுஷன் பிரயாசப்படுவான். ஆனால் அதே சமயத்திலே ஆவிக்குரியவனோ ஆண்டவருக்குரிய காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வான். அவரை பிரியப்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கை சொற்பமான ஒரு வாழ்க்கை. மிஞ்சி போனால் வெள்ளத்தின் மிகுதியினால் 80 வருஷம், அதற்கு மிஞ்சினது கொஞ்சமும் சஞ்சலமும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த 90 வருஷ வாழ்க்கைக்காக, இந்த உலகத்துல வாழப்போகிற அந்த சொற்ப நாட்களுக்காக எல்லா பிரயாசத்தையும் படுவதை விட்டுவிட்டு மேலானவைகளை தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு வரும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களா, இல்லை ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடும். நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் பெரிதாக வாழ்ந்தாலும் அந்த நன்மை, அந்த மேன்மை எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடும். நீங்கள் நிறைய சம்பாதித்து விடலாம், ஒரு வாழ்க்கை ஒரு 90-100 வயது வரை தான் அதை அனுபவிக்க முடியும். மீதே யாரோ தான் அனுபவிக்க போகிறார்கள். ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே நீங்கள் வந்து விடலாம், பெரிய வேலையிலே, உத்தியோகத்திலே, பெரிய பதவியிலே வர வேண்டும் என்று நீங்கள் தேடி அதற்காக வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு உயர் பதவியிலே நீங்கள் வரலாம். ஆனால் அந்த பதவி நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தான், ஓய்வு பெறுகிற வரைக்கும் தான். அதன் பிறகு யாரும் உங்களை தேடவும் மாட்டார்கள்,
மதிக்கவும் மாட்டார் வேண்டும். வெறும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக வாழ்வது தான் இந்த ஜென்ம சுபாவம். ஆனால் அதற்கு அப்பால் உள்ள உலகத்தை, அதற்கு அப்பால் உள்ள ஜீவிதத்தை, நித்திய ஜீவனை பார்த்து அதற்கென்று தன்னை தகுதிப்படுத்துகிறவன் தான் இந்த ஆவிக்குரிய மனுஷன். இந்த ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக மாத்திரம் நாம் வாழாமல் மறுமைக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். மறுமைக்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை ஒரு தடவை யோசித்து பார்ப்பீர்களா? நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே மாத்திரம் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்கள் தேடுகிறீர்களா? உங்கள் மறு வாழ்வுக்கான காரியங்களை, இந்த உலகத்திலே கண்ணை மூடும் பொழுது நாம் போகிறோமே அந்த ராஜ்யத்துக்கான காரியங்களை தேடுகிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், அந்த மறு உலகத்திற்கான காரியங்களை இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே நான் சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். வேதம் அழகாக நமக்கு பதில் தருகிறது. நிக்கோதேமு என்று சொல்லி ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்கிறார், ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும், உம்மிடத்திலே தேவன் இல்லாவிட்டால் நீ செய்கிற அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ அந்த ராஜ்யத்தை காண வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவினாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளான மனித நிலை, அந்த ஆவி மனித நிலை உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். நான் பாவிதான் என்கிற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு கொஞ்சம் தான தர்மம் பண்ணுவதினாலேயும் புண்ணிய கிரியைகள் செய்வதனாலேயும் அந்த பாவத்தை எல்லாம் போக்கிவிட முடியாது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை போக்குகிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு மார்க்கம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவே வழி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு. ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தராக அந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவர். அவராலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஜென்ம சுவாபத்துக்குரியவர்களாக வாழ்கிற நீங்கள் இந்த நாளிலே அதை உணர்வீர்களானால் இந்த ஜென்ம சுபாவங்களோடு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த நித்திய ஜீவனை பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் உணர்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்பீர்களா? உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக ஏறெடுத்து, ஆண்டவரே, நான் பாவிதான், என் ஜென்ம கர்ம பாவங்கள் எல்லாவற்றையும் போக்க நீர் பலியானீர், நீர் ரத்தம் சிந்தினீர், என்னை கழுவும் என்று சொல்லி அவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களா? நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவப்பட நீங்கள் கேட்கலாம். இயேசுவே, என்னுடைய இருதயத்தில் வாரும் என்று கேளுங்கள். நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தி நீர் வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன், உள்ள வண்ணமாகவே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இயேசுப்பா, எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றும், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை